வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கு வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக, டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த தக்காளி தொக்கு நல்லா வதக்கிட்டு செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெளியிலே ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. 15 நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் ஊற ஊற ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ தக்காளி தொக்கு செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இது வந்து கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10லேருந்து 15 பூண்டு பழம் இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இது போல் வறுத்து விட்டுக்குங்க. நல்லா நிறம் மாதிரி வரட்டும் வறுபட்டு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்குங்க. இது போல் அரைச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 6 தக்காளி பழம் எடுத்துக்குங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்க மிளகாய்க்கு இந்த தக்காளி பழத்தோட காரம் கரெக்டாக இருக்கும். ஒரு 6 பழம் மீடியம் சைஸில் உள்ளது நான் எடுத்திருக்கேன். அதே போல் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதையும் அந்த தண்ணியோடய இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதிலே சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். எந்த அளவுக்கு நம்மளால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். திரும்பவும் அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருந்து பயன்படுத்தலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 10 பூண்டு பல் இடிச்சிட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு பல் நல்லா வதங்கி நிறம் மாறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதில் சேர்த்துக்கணும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, அதிகமான அளவு சேர்த்துற வேணாம். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. டேஸ்ட்டு பார்த்துக்குங்க, உப்பு காரம் போதுமானு. தேவைன்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா. நம்ம எடுக்கிற தக்காளி பழம் புளிக்கு தகுந்த அளவு உரப்பு சேர்க்கணும் நம்ம, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்குங்க. இப்போ நான் சேர்த்தது எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா இது போல் ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் இது போல் எண்ணெய் பிரிய கொதிக்க வைக்கணும். அப்போ தான் இந்த சட்னி பார்த்திங்கன்னா நமக்கு வீணாக போகாமல் இருக்கும். 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். நம்ம நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் அந்த தொக்கு வச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம். ஒரு அப்பளத்தை வச்சுக்கிட்டு கூட நம்ம சாப்பிட்றலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சூப்பரான அருமையான தக்காளி தொக்கை நீங்களும் நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.